இந்த ஃபார்முலேஷன் வந்து இந்தியாலயே இல்ல. வெயிட் லாஸ் பவுடர் வாங்கிட்டு போனேன். அதுல எனக்கு 1 மந்த்லயே நல்ல ஒரு 2 kgs ரெடியூஸ் ஆச்சு. எந்த நோயும் வராம எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பவுடரா வந்து இந்த இம்யூனிட்டி பூஸ்டர். டார்க் ஸ்பாட்ஸா பிக்மெண்டா இருக்கும் இல்லீங்களா, சோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷனா இருக்கும். நோஸ்க்கு மேல எனக்கு வந்து பிளாக் கலர் பிக்மெண்டேஷன் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்குது. இப்போ சங்குப்பூ ஷாம்புன்றது நம்மளோட பயங்கரமா ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட். பசங்களுக்கு மெமரி லாஸ் இல்லாம இருக்கிறதுக்கும் சரி, ஈவன் ஏஜ்டு பீப்புளுக்கு நிறைய மெமரி லாஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. சோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அது இது 100% ரிசல்ட் ஓரியன்டடான ப்ராடக்ட். நான் கொஞ்சம் நல்ல டார்க் தான், ஆனா இப்ப எல்லாருமே கேக்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கு, முகம் பிரைட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கின் ஒயிட்னிங்கான எஃபெக்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். தொடை இடுக்குகள்ல இல்லாட்டி வந்து அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கும். சில பேருக்கு செயின் போட்டு போட்டு ரொம்ப டார்க்கா இருக்கும். சோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஸ்பெஷல் கிரீம் இது. ஒரே வாஷ் ஃபர்ஸ்ட் ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது அந்த ஹேர் ஃபாலே இல்ல. சோ இது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இதுல அமோனியா பிபிடி இல்ல, உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஹெர்பல் ஹேர் ஆயில் இது. இப்ப நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுது இல்லையா, சோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயில்னே பண்ணிட்டு இருக்கோம். கலர் வந்து ஃபேரா இருந்தாலும் மங்கு இருந்தது ரெண்டு சைடுலயும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுத்தமா அந்த மங்கு டோட்டலா ஃபேட் ஆயிட்டு கொஞ்சம் கூட இல்ல. ஆவாரம் பூ பாடி வாஷ் எங்களோட ரொம்பவே ஃபேமஸ். ஐலைனர்ல என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், கிரீன் கலர் எல்லாமே இருக்கு. வித்தின் 1 வீக் எனக்கு வந்து பயங்கர நல்ல ரிசல்ட். இப்ப நிறைய அந்த கண்ணை சுத்தி இருக்கிற டார்க்னஸும் இதுல என்னுடைய ஃபேஸ்ல இருக்கிற டார்க்னஸுமே போயிருச்சு. சோ இந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா ஈவன் கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சிஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வேக்ஸ் பவுடர் அப்ளை பண்ணிட்டு இருக்கேங்க. இது நம்மளே சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 6 வருஷமா கிட்டத்தட்ட நம்மளே ஓனா நிறைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கும். லைக் மை மிராக்கிள்ன்ற ப்ராடக்ட் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கும். ராபிட் ஆயில் அண்ட் இந்த குட்டியா ஒரு கேம்பர் சோப் 80 rupees தாங்க, அந்த சோப் ரொம்ப ட்ரெண்டிங். இப்போ சங்குப்பூ ஷாம்புன்றது நம்மளோட பயங்கரமா ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட். சீக்ரெட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டும் ட்ரெண்டிங்ல இருக்கு. நம்ம எக்ஸ்டர்னல் கூட இல்லாம இன்டர்னலுக்கும் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹீமோகுளோபின் லெவலை ரைஸ் பண்றதுக்கும் சரி, ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு இன்டர்னலா எடுத்துக்கிறதுக்கும் சரி, எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் உள்ள எடுக்கிறதுக்குமே சரி, வெளியே அப்ளை பண்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க, நம்ம கம்பெனி நேம் எக்ஸாக்ட்டா லொகேஷன் எங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா லெக்ஸஸ். இது முகப்பேர் டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குங்க. அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒன்று என்ன ப்ராடக்ட் பார்த்தலாங்களா? கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை மிராக்கிள் தான். ஓகே. ஸோ இதோட யூனிக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலேஷன் வந்து இந்தியாலயே இல்ல. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஹேர் டை யூஸ் பண்ணியும் சரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரெஸ்னால நிறைய பிக்மெண்டேஷன் இந்த ஃபோர் ஹெட்ல, அப்புறமா இந்த சீக்ஸ்ல, சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா, அதாவது டார்க் ஸ்பாட்ஸா பிக்மெண்டா இருக்கும் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷனா இருக்கும். லைக் இது ஒரு சின்ன டாட்ஸா தான் அப்ளை பண்ண போறீங்க, ஆனா வந்து சொல்யூஷன் பாத்தீங்கன்னா 20 டேஸ்லயே உங்களுக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் இது எதுக்காக இவ்வளோ ஃபேமஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட், இந்த ஃபார்முலேஷன் வந்து இந்தியாலயே இல்ல அப்படின்றது 100% சொல்லலாம். அது இது 100% ரிசல்ட் ஓரியன்டடான ப்ராடக்ட். இது நாங்க எப்படி நம்பலாம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? எங்க கிட்ட ரிவ்யூஸ் அவ்வளோ இருக்குங்க. நம்ம கஸ்டமர்ஸ் அவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. நான் அதாவது இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி பயன்படுத்தினவங்க ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. நீங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போட்டு காட்டுங்க. ஓ, நம்ம லைவாவே ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. அது ரிட்டர்ன் கூட இல்ல, வீடியோஸாவே எங்க கிட்ட இருக்கு. சோ நான் உங்க கிட்ட ஷேர் பண்ணி. இது போ உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்தனால லைவ் ஃபீட்பேக் நம்ம பார்த்தலாம். உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் மட்டும் என்னங்க சொல்லிடுங்க. lexus_in ன்னு. ஓகே. நான் லெக்ஸஸ்க்கு மறுபடியும் வந்திருக்கேன். இது வந்து மை மிராக்கிள்ன்ற க்ரீம் ட்ரை பண்ணணும்ன்றதுக்காக வந்திருக்கேன். எல்லாருமே இதை யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டா இருக்குன்னாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிலீஃபும் உண்டு. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த வெயிட் லாஸ் பவுடர் வாங்கிட்டு போனேன். அதுல எனக்கு 1 மந்த்லயே நல்ல ஒரு 2 kgs ரெடியூஸ் ஆச்சு. சோ இப்போ வந்து ஃபேஸ்க்கான இந்த கிரீமையும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை சீக்ரெட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பர் பர்ன், நம்ம வந்து சமையல் லேடிஸ் மெயினாக சமையல்லாம் பண்ணும்போது தீக்காயம் படும், அவங்களுக்கும் சரி, சன் பர்ன்ஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கும் சரி, அண்ட் தொடை இடுக்குகள்ல இல்லாட்டி வந்து அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கும். சில பேருக்கு செயின் போட்டு போட்டு ரொம்ப டார்க்கா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஸ்பெஷல் கிரீம் இது. அண்ட் இதோட இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரைஸ் பவுடர், டர்மரிக் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே.
ஸோ இந்த ஃபார்முலேஷன் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் அண்ட் நல்ல ரிசல்ட்ஸும் கொடுக்கும். இது ரொம்பவே பிக்மெண்ட் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப டார்க்கா நம்ம எடுத்து டைரக்டா அப்ளை மட்டும் பண்ணா போதும். அப்ளை பண்றது தான் அவ்வளவுதான். இது எப்போ அப்ளை பண்ணனும் தெரிஞ்சுக்கலாங்களா? ஆக்சுவலா வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து டைமிங்ஸ்னு ஒண்ணும் இல்ல. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்க ரிலாக்ஸா யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும்ன்றதுனால நைட் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்க மார்னிங் யூஸ் பண்றீங்க அப்படினாலும் ப்ராப்ளம் எதுவுமே இல்ல, இஷ்யூ இல்ல. ஹாய் எவ்ரிவன், லாஸ்ட் மந்த் வந்து இந்த மை மிராக்கிள் கிரீம் வாங்கிட்டு போனேன் நான் இங்க இருந்து லெக்ஸஸ்ல இருந்து. இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஆக்சுவலி ஐ ஹேட் நோஸ்க்கு மேல எனக்கு வந்து பிளாக் கலர் பிக்மெண்டேஷன் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்குது. பிளஸ் வந்து எனக்கு நல்லா கான்பிடென்டா ஃபீல் பண்றதால இப்போ வெயிட் லாஸ் பவுடர் ஒன்று வாங்கிட்டு போலான்ட்டு இருக்கிறேன். இதோட ரிவ்யூ கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 90+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்டா எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்ல ஹைலைட்டா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேபிட் ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பூன்னு. அதாவது இந்த ஷாம்பூ வந்து அவங்களோட ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டா ரோஸ்மெரி ஸ்ப்ரே. இது மூணுமே வந்து காம்போவா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். லைக் இது வந்து 40 minutes அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் ஷாம்பூல. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது ஸ்ப்ரே, ரோஸ்மெரி ஸ்ப்ரே, ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே தான். இது வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் பேஸ் தான். ஸோ எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா இது எவ்ரிடே யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இது மூணுமே காம்போவா உங்களுக்கு வந்து 1399ல வரும். ஸோ மூணு ப்ராடக்ட்மே சேர்ந்து வரும் இந்த காம்போல. ஹேர் பேக் காம்போவா கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஆனா ஹேர் கேருக்கு நீங்க சஜஸ்ட் பண்றது இந்த காம்போ? ஆமா, இந்த காம்போ கம்பல்சரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 40 daysலயே நல்ல ரிசல்ட்ஸ். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுற எஃபெக்ட்டுமே இருக்காது. சோ 40 daysல இருந்தே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பா தெரியும். சரி, அண்ட் இதுக்கான ஃபீட்பேக்மே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எவ்வளவு ஃபீட்பேக்ஸ் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சோ ஹேர் கேர்ல நம்மளோட இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ஹேர் டையுமே இருக்கு. இதுல அமோனியா PBD இல்ல, உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஹெர்பல் ஹேர் டை. இது என்னோட பேர் லோகநாயகி, நான் குரோம்பேட்ல இருந்து வரேன். என்னோட ஏஜ் 44. நான் இது வரைக்கும் எந்த கிரீமும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்கு பயம், சின்ன வயசுல இருந்தே ஏதாவது போடுறதுனா பயம். மிராக்கிள் கிரீம் கேள்விப்பட்டேன். ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணி ஒரு இதோட 3 packs இருக்கும். நான் கொஞ்சம் நல்ல டார்க் தான். ஸோ ஆனால் இப்போ எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கு, முகம் பிரைட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதான் எனக்கு ரொம்ப அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஃபேர்னஸ் மேலே. ஏன்னா இப்பதான் ஃப்ரீயா இருக்கும். ஸோ நம்ம இந்த ஏஜ்ல தான் எனக்கு நிறைய இது பண்ணணும்னு தோணுக்கு. ஸோ அடுத்து என்னோட இந்த ஃபேஷியல் கிட்ட எங்க அண்ணன் பொண்ணுக்குலாம் வாங்கி கொடுத்தேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது சும்மா ட்ரையலுக்கு தான் வாங்கிட்டு போனேன், பட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என் அண்ணன் பொண்ணு எல்லாருமே காலேஜ் போறாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் மை மிராக்கிள் யூஸ் பண்றாங்க நான் சொன்னதுல இருந்து. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த ஏஜ்லயும் நம்ம அழகாகணும்னா கண்டிப்பா மிராக்கிள் யூஸ் பண்ணலாம், அது நான் கேரண்டி. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரெட் வைன் ஜெல்லோட ஃபிளேவர், ஸ்மெல் எல்லாமே செம்மையா இருக்கும். நான் ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து ரெட் வைன் ஜெல். அண்ட் நெக்ஸ்ட் ஹைலைட்டான ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமாதி கிரீம்ஸ் இருக்கும். ஸோ குங்குமாதி கிரீமே வந்து தசமூலா. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ingredients இருக்கு. ஸோ எல்லாருமே குங்குமாதி கிரீம் ரெடி பண்ணுவாங்க, பட் ஒருத்தரோட ப்ரிப்பரேஷன் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ 24 ingredients இதுல போட்டிருக்கோம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா ஆவாரம்பூ பாடி வாஷ் எங்களோட ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் ரெட் வைன் பாடி வாஷ் இருக்கு, ஆவாரம்பூ இருக்கு, வெட்டிவேர் பாடி வாஷ் இருக்கு. ஸோ அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ்ல பாத்தீங்கன்னா பப்பாயா இருக்கு, ரெட் வைன் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து அவங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸோ, இப்போ wrinkles, ஃபைன் லைன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் வாஷ், இல்ல அவங்களுக்கு லைட்டன் ஆகணும், நல்ல பிரைட்டன் ஆகணும்னா அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி மாத்தி கொடுத்துட்டோம். அவங்களுடைய என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரியான சொல்யூஷன் நம்ம கொடுக்குறோம். என்னோட பேர் வந்து ஹானா வினோகர். நான் இந்த ஷாப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸ்ல தான் வந்தேன். ஆக்சுவலா எனக்கு மெயினா ஹேர் ஃபால் இருந்தது, அதுக்காக தான் வந்தேன். அதுக்கு வந்து டை யூஸ் பண்றதுனால ஹேர் ஃபால் பயங்கரமா இருந்தது. இந்த ஹேர் டை ஹெர்பல் இந்த ஹேர் டை வாங்கிட்டு போனேன். இது ஒரே வாஷ், ஃபர்ஸ்ட் ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது அந்த ஹேர் ஃபாலே இல்ல அன்னைக்கு. அது கூடவே நான் வந்து இந்த ரேபிட் ஆயில் இதுவும் நான் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ எனக்கு டிராஸ்டிக்கா ஹேர் ஃபால் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஃபேஸ் எல்லா இடமும் இங்கெல்லாம் ரொம்ப டார்க்கா, முக்கியமா கண்ணை சுத்தி ரொம்ப டார்க்கா இருந்தது. இவங்க இங்க வந்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க இந்த டார்க்னஸ் உங்களுக்கு போயிடும் இது அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து மை சீக்ரெட். ஆஃபீஸ்லயே அந்த அளவுக்கு ஒரு வித்தின் 1 week எனக்கு வந்து பயங்கர நல்ல ரிசல்ட். இப்போ நிறைய அந்த கண்ணை சுத்தி இருக்கிற டார்க்னஸும் இதுல என்னுடைய ஃபேஸ்ல இருக்கிற டார்க்னஸுமே போயிடுச்சு. அதே மாதிரி என்னுடைய டாட்டருக்காக நான் வந்து டேண்ட்ரஃப் ஷாம்புவும்
டேண்ட்ரஃப் ஆயிலும் வாங்கியிருக்கேன். அவளுக்கு டேண்ட்ரஃப் ரொம்ப இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் இருக்கு, அதுக்காக இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு டேண்ட்ரஃப் ஆயிலும் வாங்கி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா லோஷனும் நம்மளோட ரொம்ப ஹைலைட்டான ப்ராடக்ட். இது வந்து ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணலாம். மெயினா வந்து நான் ஒரு சோப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கேம்பர் சோப், அது கூட வந்து இந்த லோஷனும் யூஸ் பண்ணும்போது அந்த கழுத்துல இருக்க அந்த பிளாக் இதுவுமே கொஞ்சம் குறையும். சரிங்க. அண்ட் இதுமே சன் டேன் இதுல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆயில்ஸ்ல பாத்தீங்கன்னா குங்குமாதி ஆயில் இருக்கு, நல்பமராதி ஆயில் இருக்கு, கேரட் ஆயில் இருக்கு, பீட்ரூட் ஆயில் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட், சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாமே பேக்டா இருக்கு. சரிங்க. அண்ட் இந்த ஸ்டீம்டு ரோஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தட்ல யூஸ் பண்றோம். ஜஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறோம் பாயில் பண்றோம் இல்ல, இது டபுள் பாயில் மெத்தட்ன்றது ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுமே ரொம்ப கன்சர்னா குவாலிட்டி ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்ல பை பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஆப்ஷன்ல பை பண்ணிக்கலாம் சார்? ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்கும், அதுலயுமே டிஎம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 2 ஆப்ஷன் மூலமா ப்ராடக்ட்ஸ் பை பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஏதாவது சர்டன் ஆஃபர்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் டைம் ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? கண்டிப்பா உங்க குரூப்ல இருக்கும்போதும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, நாங்க அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கோம். என்ன ஆஃபர்ஸ் இருக்கு, இப்போ பொங்கல், தீபாவளி அந்த டைம்ல எல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணும்போதும் சரி, இல்ல வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கு, அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணும்போதும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சித்ராலட்சுமி, நான் அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து வரேன். ஆக்சுவலி இந்த ஷாப்புக்கு நான் விசிட் பண்ண ரீசன் வந்து யூடியூப்ல அவங்களுடைய வீடியோ அதுல வந்து அவங்க மை மிராக்கிள் பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்படி என்னதான் அது மிராக்கிள் பண்ணது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணேன். இப்போ இங்க வந்து மை மிராக்கிள் கொடுத்தாங்க. நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஒரு 1 வீக்ல எனக்கு ஆக்சுவலி எனக்கு மங்கு இருந்தது. கலர் வந்து ஃபேரா இருந்தாலும் மங்கு இருந்தது 2 சைட்லயும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுத்தமா அந்த மங்கு டோட்டலா ஃபேட் ஆயிட்டு கொஞ்சம் கூட இல்ல, ஜஸ்ட் லைட்டா இருக்கு. அதை ஒரு பாக்ஸ் காலி ஆயிட்டு இப்ப செகண்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இது நான் வந்து ரொம்ப நல்லா சஜஸ்ட் பண்றேன். தென் ஹேர் டை வாங்கியிருந்தேன். ஹேர் டை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் கெமிக்கல் பேஸ் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு போனேன். 2 டைம் யூஸ் பண்ற மாதிரி வருது. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு 10 days 15 days வரைக்கும் கூட நல்லா இருக்கு. மெயினா ஹேர் ஃபால் இல்ல, ஹேர் ட்ரை ஆகல, நல்லா ஷைனா இருக்கு. நான் லிப் ஸ்க்ரப் வாங்கியிருந்தேன். லிப் ஸ்க்ரப் அண்ட் லிப் பாம், அது வந்து ஸ்ட்ராபெரி பேஸ் தான் அது. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த மை சீக்ரெட் போட்டுட்டு இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணோம்னா, இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து மேட் ஆஃப் மசூர் தால். கிளியரா அந்த மை சீக்ரெட் கொஞ்சம் ஆயிலியா இருக்கும். என்னோட ஸ்கின் ஆயிலுங்கிறதுனால ரொம்ப க்ளோவா இருக்கும். ஸோ இது போட்டதுனால ரொம்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன கலர் ஃபேரா இருந்தாலும் இன்னும் கலர் சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நான் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதோடு கூட இந்த நெக்ல எல்லாம் கொஞ்சம் லைட்டா பிளாக்கா இருக்கும் இந்த செயின்லாம் போடுறதுனால. ஸோ மஞ்சிஷ்டா ஆயில் அப்ளை பண்ணேன். ஸோ அதை அப்ளை பண்ணும்போதே அந்த கலர் எல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. ஸோ ஹேர் கேர்ல பார்த்தீங்கன்னா ரேபிட் ஹேர் ஆயில் இருக்கு, அண்ட் ஜென்ரலான ஒரு ஹெர்பல் ஆயிலும் இருக்கு. இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயில்னு பண்ணுறோம். ஸோ ப்ரிப்பரேஷன், ஆமாம், இப்போ நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுது இல்லையா, ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயில்னே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரோஸ்மெரி ஹேர் ஸ்ப்ரே இருக்கு, அண்ட் சீரம்ஸ், கண்டிஷனர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அண்ட் ஷாம்பூஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி இருக்கு. சங்குப்பூ, ஆனியன் அண்ட் ஃபினிக்ரிக், டீ டேண்ட்ரஃப் ஷாம்பூ இருக்கு, ஹைபிஸ்கஸ் இருக்கு, பியர் ஷாம்பூ இருக்கு. ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்ஸ்னா சங்குப்பூ ஷாம்பூ, அண்ட் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஆனியன் அண்ட் ஃபெனிக்ரிக், டேண்ட்ரஃப்னால வந்து முடி கொட்டுதுன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ, சோ ரொம்ப ஹீட் அதனால வந்து முடி கொட்டுதுன்னா ஹைபிஸ்கஸ் ஷாம்பூ. சோ ஷாம்பூஸ்ல இத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். அண்ட் கிளாசி லுக் எல்லாம் வேணும் அப்படின்னா பியர் ஷாம்பூ யூஸ் பண்ணலாம். சோ இதுலயே அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் இதுதான் கம்ப்ளீட்டா ஹேர் பேக். அண்ட் நாட் ஓன்லி தட், லைஸ், இந்த நிறைய பெயின் தொல்லை இருக்கு, பொடுகு தொல்லை இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனுக்கும் அதுக்கான தனியான ஹேர் ஆயில்ஸுமே இருக்கு. ஸோ இப்போ ஐ கேர்ல பாத்தீங்கன்னா ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற காஜல்ல இருந்து அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஐலைனர்ல இருந்து எல்லாமே இருக்கு. அண்ட் ஐலைனர்ல என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர், கிரீன் கலர் எல்லாமே இருக்கு. சரிங்க. ஸோ ஐலைனர்ஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இதுல எல்லாம் சங்குப்பூ போட்டிருக்கோம். ஸோ தட் கலர்ஸே அவங்களுக்கு மாறிடும். அண்ட் காஜல் பாத்தீங்கன்னா மெயினா வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் எல்லாம் ரொம்ப ஹீட் ஆகுது, கண்ணெல்லாம் எரியுதுன்றாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த காஜல்
இதெல்லாம் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா எஃபெக்ட்டா இருக்கும்ங்கறீங்க. கண்டிப்பா இருக்கு. ஸோ லிப் கேர்ல பாத்தீங்கன்னா இவ்ளோ வெரைட்டிஸ் ஆஃப் லிப் பாம் இருக்கு. லைக் ஸ்ட்ராபெரி, பன்னீர் ரோஸ், பீட்ரூட், இது எல்லாமே லிப் பாம் வெரைட்டிஸ் அண்ட் ஸ்க்ரப்பர் இருக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா ஈவன் கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். வெறும் பீ வேக்ஸும் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே பீட்ரூட், ஸ்ட்ராபெரி, கேரட் அதோட மிக்ஸ் தான். ஓகே. ஸோ அவங்களுக்கு இப்போ இன்டேக்ல எடுக்கிறாங்க உள்ள போகுது அப்படின்னும் போதும் பயம் எதுவுமே இருக்காது. ஓகே. ஸோ இதுதான் லிப் கேர்ல வி ஹேவ் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரைடல் வெட்டிங் கான்செப்ட்டுக்கு நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருவோம். நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ணால் நீங்கள் ஜொலிப்பீங்க அப்படின்றதுக்கு மாதிரி ரெடியாக இருக்கலாம். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கோட பவுடர். ஸோ இதில் சங்கு பருப்பம், முத்து பருப்பம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஃபேஸ் பேக் இது. ஸோ இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வரலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது 5 ஸ்டெப் ஃபேஷியல். ஸோ இதுலயே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். அண்ட் இது வந்து இன்ஸ்டன்ட் ப்ளீச். அண்ட் இது காம்பாக்ட் பவுடர். இது பிபி கிரீம். பிபி கிரீம்னா ஃபவுண்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கனாலும் சரி, இல்ல நீங்களே வந்து பிரைடா இருக்கீங்க, நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கணும்னாலும் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொரியன் கிளாஸ் ஸ்கின் கிரீம் தான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ டாட்ஸ் எடுத்து தான் அப்ளை பண்ணணும். வித்தின் ஒரு 20-25 டேஸ்லயே உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்கான எஃபெக்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தவிர்த்து நம்ம கிட்ட நிறைய சோப் வெரைட்டி இருக்கு. சங்குப்பூ, ஜாதிகா அண்ட் பாத்தீங்கன்னா கோட் மில்க் சோப்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. அண்ட் இதை தவிர்த்துமே வி வாஷ் இருக்கு, மென்னுக்கு வந்து பியர்ட் ஆயில் இருக்கு, ஃபுட் கிரீம்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நாங்க கேட்லாகே அனுப்பிச்சிடுறோம். அண்ட் இதை தவிர்த்து இன்டேக்குக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இப்போ நிறைய பேருக்கான ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின், அதாவது ரத்தம் வந்து கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபினோட கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட பிளட் லெவலை டெஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ 1 மந்த்துக்கு அப்புறமா இந்த நாங்க சொல்ற முறையில நீங்க எடுக்கும்போது 1 மந்த்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து கண்டிப்பா 1 or 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். உங்களோட ரிசல்ட் லைவா செக் பண்ணி நாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நீங்க லைவா செக் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ரெக்கார்ட்லயே பார்த்துக்கலாம். ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம டீல் பண்றோம்னு சொல்லுங்க. அண்ட் மெயினா இப்போ ஹைலைட்டா போயிட்டு இருக்க ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸோட பவுடர் தான். நீங்க இன்ஸ்டா பேஜஸ்லயும் எங்களோடது செக் பண்ணிக்கலாம். அதோட நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். கொடம்புளி அப்படின்றத வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா நத்தச்சூரி, கொடம்புளி இந்த மாதிரி நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ணிருக்கோம். ஹெல்தியா வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு நட்ஸுமே சேர்த்திருக்கோம். இது ஆக்சுவலி எப்படி இன்டேக் பண்ண தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து மார்னிங் நீங்க வெறும் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிட்டு சின்ன வெங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு எடுக்கும்போது நல்லாவே டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஒரு 1 மந்த்லயே 2 கிலோஸ் வரையும் வெயிட் லாஸ் ஆகும். ஓகே. அண்ட் இதுவுமே இல்லாம ரொம்ப ஒபேஸா இருக்கேன்றவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷனும் இருக்கு. இது ஜெனரல் வெயிட் லாஸ். அண்ட் ரொம்ப ஒபேஸா இருக்கவங்களும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன் இருக்கு. அண்ட் சின்ன பசங்களுக்கு வந்து இந்த பரீட்சை டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, படிக்கிற ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அஸ்வகந்தா மால்ட்ன்னு இருக்கு. இந்த மால்ட் பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா, சதாவரி, நேந்திரம் பழம் இந்த மாதிரி நிறைய இன்கிரிடியன்ஸ்ல பண்ணியிருக்கோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா பசங்களுக்கு மெமரி லாஸ் இல்லாம இருக்கிறதுக்கும் சரி, ஈவன் ஏஜ்டு பீப்புளுக்கு நிறைய மெமரி லாஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பரீட்சை டைம்ன்றதுனால இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அவங்களுக்கு நல்ல படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வரத்துக்கு முன்னாடி காக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து இம்யூனிட்டியை, நம்மளோட நல்ல இம்யூனிட்டியை நல்ல பெருக்கும். இது எந்த நோயும் வராம எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பவுடரா வந்து இந்த இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹீமோகுளோபின் மிக்ஸ் அப்படின்வாங்க. நிறைய பேருக்கு அந்த ரத்தமோட அளவே கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர மூலிகை அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அது பயன்படுத்தினால நமக்கு வந்து கம்பல்சரி ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இது தவிர்த்து வேற என்னென்ன இருக்குன்னா பெரண்டை சால்ட், அதாவது வில்வ இலை, குப்பமேனி இலை இதெல்லாம் போட்டு 5 வகையான மூலிகை வச்சு பண்ற பெரண்டை சால்ட் அண்ட் முருங்கை பவுடர், ஏபிசி மால்ட், இது எல்லாமே இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லிக்க ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோக்கு கண்டு வந்துட்டோம். பார்த்துருக்க மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சிஸ்டர்? ஸோ இந்த ஷார்ட் டியூரேஷன்ல என்னால எவ்வளவு ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் மெசேஜ்ல பண்ணுங்க. கேட்லாக்லயே எல்லா பிரைஸ் டீடைல்ஸோட உங்களுக்கு கிடைச்சிடும். வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்றேன்.